அருணகிரிநாதர் சொல்றார், பரபிரம்மம் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபனிஷன்? இன்னதுன்னு சொல்ல முடியாததாக எல்லாமாக இருக்கிறது, அப்படித்தானே சொல்றா. எதை தவிர எதுவும் இல்லையோ, எது எல்லாமா இருக்கோ, எதிலிருந்து எல்லாம் உண்டானதோ அதுதான் பரபிரம்மம்னு சொல்றா. இப்போ அனுபூதியில் சொல்றார், உருவாய் அருவாய் ஆப்போசிட்ஸாக சொல்லிட்டு போறார். எல்லா ரூபங்களாக இருக்கார். கண்ணில் பார்க்க முடியாத சட்டில்னு சொல்கிறோமே, சூக்ஷ்மமாக இருக்கார். உளதா இலதா, ஆஸ்திகனுக்கு இருக்குங்கிறான், அவனுக்கு இருக்கார் அர்ச்சாவதார ரூபமா. பக்தன் இருக்குங்கிறான், அவனுக்கு நேர காட்சி கொடுக்குறார். நாஸ்திகன் இல்லைங்கிறான், ஆமாண்டா உனக்கு நான் இல்லைங்கிறார். எப்படி பார்க்குறியோ அப்படி. ஒரு மொட்டாக இருக்கார், ஒரு புஷ்பமாக இருக்கார், ஒரு ஜொலிக்கிற மணியாக, வைரம் மாதிரி மணிகளாக, அதிலேருந்து வர்ற ஒளியாக, மணியாய் ஒளியாய், எல்லாத்துக்கும் மூல காரணமாக, அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியதாக, பீஜமாக, அதிலோட விளைவாக, கருவாய் உயிராய், வாழ்க்கையுடைய போக்காக, அந்த போக்குக்கு காரணமாக சொல்லக்கூடிய விதியாக, கதியாய் விதியாய், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் நீ இருக்கேப்பா, என் மண்டைக்கு இதெல்லாம் ஏறாது, அதனால் எனக்கு ஒரு எளிமையான வடிவம் எடுத்துன்னு வந்து அனுகிரகம் பண்ணு, குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனேன்னு முடிச்சுட்டேன். மனுஷ வடிவத்தில், குரு வடிவத்தில் வந்து அது மனித வடிவம் இல்லை, மனித வடிவத்தில் இருக்கிற புனித வடிவம். பிரத்யக்ஷமான பகவத் தரிசனம்ங்கிறது ஞானியோட தரிசனம்தான். ஒரு பிரம்மஞானியை பார்த்துட்டா பகவானை பார்த்ததுக்கு சமம். கிருஷ்ணரே கீதையில் சொல்கிறார், ஞானியத்து ஆத்ம இவ மே மதம்ங்கிறார். பற்றறுத்த ஞானிகள், பகவத் பக்தியில் திளைச்சிருக்கக்கூடிய மகான்கள், உலகக்ஷேமத்துக்காகவே அனவரதமும் பாடுபட்டு இருக்கக்கூடிய இந்த மகாத்மாக்களை பார்த்துட்டா பகவத் தரிசனத்துக்கு துல்லியமானது.